ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமா இருக்கோம் அன்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுல டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு தினசரி மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைல் தேடி நமது ராசி பலன்களை வருவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டால் போதுமானதுங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி 2024 வருடங்க. செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் தை மாதம் 16ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சந்திர பகவான் லாபஸ்தானாதிபதி ராசியிலேயே இருந்து குரு பார்வை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. கூடவே கேது பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடத்துல புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் காத்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு களிப்பு நிறைந்த ஆனந்தமான நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. வாழ்க்கையில நல்ல நிகழ்ச்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நடக்கும். அதனால சந்தோஷமாக இருப்பீங்க. நல்லா களிப்புற்று இன்றைய நாளை சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீங்க அமைப்பெறுவீங்க. ஏன்னா உங்களுக்கு மதிப்பும் கூடுங்க. உங்க அலுவலக பணியிலும் சரி, உங்க பர்சனல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலையிலும் சரி நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதன் மூலமாக உங்க வேலையின் தரத்தை பார்த்து உங்களுக்கு பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். புதிய பதவிகளை நீங்கள் அலங்காரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். புதிய அரையணியில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க. மாணவர்களுக்கு என்ன விதமான கன்சல்டன்சி எல்லாம் கிடைக்கணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாமே இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளாக அமைதுங்க. நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னா ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு லைனாக வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபடணும் அப்படின்ற ஆர்வம் கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமான தான தர்மங்களில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலாக இருந்தாலும் சரிங்க, நீங்க அவசரப்படாம பதற்றம் இல்லாம செய்யறீங்கன்னா போதுமானதுங்க. இன்னைக்கு வெற்றிகள் உங்களுக்கு சேரும். பதற்றத்தை ஒழிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக தான் உங்களுக்கு வெற்றிகள் சேருங்க. நல்ல நேரம் தான் உங்களுக்கு இருக்குங்க. இந்த நல்ல நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம். ஆனா பதற்றம் இல்லாம பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். மனதில் கண்டிப்பாக பலவிதமான புதிய கண்ணோட்டங்கள் உங்களுக்கு புதிதாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பதற்றமில்லாத நேரத்தில் தான் புத்தி வேலை செய்யும். அப்பொழுது புத்தி வேலை செய்யும் போது தான் புதிய விதமான அப்ரோச் உருவாகும், புதிய சிந்தனைகள் பெருகும், நல்ல ஐடியாக்கள் உதயமாகும். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து தாங்க போயாகணும். அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையாக அமையுங்க. உடல் தோற்றத்தில் இன்னைக்கு ஒரு புதுவிதமான பொலிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. தோற்ற பொலிவில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஆனால் நீங்கள் தூக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. நீண்ட நேரம் கண் விழிக்கிறது தவிர்க்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வியாபாரம் மூலமாக தன லாபம் அதிகரிக்கும். நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை வியாபாரிகளுக்கும் இருக்கிறது. எனவே அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பதற்றம் இல்லாமல் உங்க வியாபார சம்பந்தமான உங்களது காரியங்களில் ஈடுபடுங்கள். அதிகமான வெற்றிகள் சேருங்க. உங்க குழந்தைகள் உங்க பிள்ளைகள் உங்க மாலை நேரத்தை பிரகாசமா மாற்றி தர காத்திருக்காங்க. எனவே இன்றைய நாளின் மாலை பகுதியை உங்கள் குழந்தைகளோடு அதிகமாக நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். ஒன்றாக அமர்ந்து டின்னர் சாப்பிடுங்க. குடும்ப வாழ்க்கை அதன் மூலமாக இனிமையாக அமையுங்க. உங்களுக்கும் ஒரு உடம்புக்கு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். எனவே குடும்பத்தோட அல்லது உங்கள் குழந்தைகளோட உட்காந்து அருமையாக டின்னர் சாப்பிடுவதற்கான பிளானை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். எதிர்காலத்தில் நீங்கள் ஃபினான்சியலாக ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது எதிர்காலத்தில் நிதி ரீதியாக வலுவாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னிலேருந்தே பணத்தை நீங்கள் சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி அதை சேமிக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சேமிப்பு தொடர்பான விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை காதல் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண இன்னைக்கு காத்திருக்குங்க. அதனால காதல் வாழ்க்கையில நல்ல இனிமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். அற்புதமான ஒரு காதல் உணர்வு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்க தாராள குணமாக மிக்க நபராக இருப்பீங்க. உங்க தாராள மனதை மற்றவங்க தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளே உங்களுடைய தாராளமான குணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வாங்க. அதுக்கு இடம் தரக்கூடாதுங்க. இந்த தினத்துல வியாபாரத்துல வணிகர்கள்
நீங்கள் வந்து சிறப்பாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. அந்த பயணங்கள் மூலமாக சின்ன சின்ன மன வருத்தங்கள், மன அழுத்தங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் அதன் மூலமாக பெனிஃபிட்டும் பெற முடியும். நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக பணிகளில் இன்னைக்கு நீங்கள் மற்ற விஷயங்களை பற்றி, அதாவது வேலை தவிர மற்ற விஷயங்களை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுகிறத தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதனால் அலுவலக பணியில் உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரலாம். உங்கள் பேச்சை குறைச்சிட்டு வேலைகளில் கொஞ்சம் ஈடுபடுறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அது மாதிரி நீங்கள் அதிக ஆர்வமாக செலுத்தக்கூடாதுங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன விதமான ஃபீலிங் வந்து ஏற்படுத்திக் கொள்கிறீங்களோ அதெல்லாம் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உகந்த நாள் இல்லைங்க இது. அதனால் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உலகத்திலேயே நமது வாழ்க்கை துணையோட உறவு தான் மிகச்சிறந்த உறவு என்று நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய வகையில் அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது. எனவே சந்தோஷமான ஒரு நாள், நல்ல நேரம் இருக்குங்க. நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க, பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க. நல்ல வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கொண்டு சிறப்பாக அனுபவிக்க முடியுங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தானாகவே நடைபெறுங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதுமானது, உங்கள் காரியங்கள் உடனடியாக முடியும். பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, ரொம்ப நாளாக நாட்பட்ட பிரச்சனைகள் கூட இப்போது நீங்கள் முழு மூச்சோட செயல்பட்டு அந்த பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வீங்கள். நீங்கள் நல்ல செய்திகள் ஒன்றை காதுகுளிர கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள், தடைகள் விலகும் அற்புதமான நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு பிங்க் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே அனைவருமே பிங்க் கலரை பயன்படுத்தினால் அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2, 2ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நிறைய ஆலோசனைகள் கிடைக்குங்க. மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டால் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். பொது காரியங்கள், தர்ம காரியங்களில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நல்ல கன்சல்டன்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பதற்றம் இல்லாமல் நிதானித்து செயல்படுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். மனதில் புதியவிதமான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க. புதியவிதமாக மாற்றி யோசிச்சு சில விஷயங்களை செய்வீங்க. புதியவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நாள், புதுமையான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் எழுதியிருக்கீங்க. சந்தோஷமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போவது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப நேரம் கண் விழித்து வேலை பார்க்கறதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும். உங்கள் உடல் தோற்றப்பொழிவில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல களிப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள். நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.